ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது ஒபிசிட்டினால ஏற்படுகிற ஸ்கின் ப்ராப்ளம். தோலில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ஒபிசிட்டினால ஸ்கின் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுங்க. அதுக்கடுத்து ஸ்கின்னோட ஃபோல்டு இருக்கு இல்லையா, நான் ஒவ்வொரு இது சொல்லுவேன், அந்த ஃபோல்டில் கண்டிப்பாக ஒரு மடிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று அதிகமாகும். அதுக்கப்புறம் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், ரொம்ப வேர்க்குங்க. அவங்களுக்குலாம் நல்லா ஒபிஸ் பேஷண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நல்லா வேர்க்கும். இந்த மாதிரி வேர்க்கிறதுனால அந்த ஸ்கின் ஃபோல்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப காமனாக வர்றது இன்டர்ட்ரைகோன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ட்ரைகோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கேண்டிடல்னு சொல்லுவோம். கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல்னால கூட வரலாம். மெயினாக இது எந்தெந்த இடத்துல வரும்னா கழுத்து பகுதி, அடுத்து அக்கிள், அப்புறம் கைகளில் இந்த மாதிரி இந்த மடிப்பு இதில், அப்புறம் லேடிஸ்க்கு சப் மேமரி, மார்பகத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் 2 கிராயனுக்கு இடையில, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப காமனானதுங்க. அவங்க ஸ்கின் ஒரு ஃபோல்டு மாதிரிங்க. அது நான் உங்களுக்கு பிக்சர் காமிச்சேனாலே உங்களுக்கே அது புரியும். அந்த ஃபோல்டு இதாகிறனால அந்த ஸ்கின்னுக்கு கிடைக்க வேண்டிய காற்றோட்டம் கிடைக்காது. சரியா? காற்றோட்டம் கிடைக்காது. ஆனால் ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும். ஸோ ஸ்வெட்டு நிறையா இருக்கனால அந்த ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணாமல் அந்த ஸ்வெட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு முதல்ல இச்சிங் ஆரம்பிக்கும். அந்த இச்சிங் இருக்கனால மைக்ரோ அபரேஷன் மாதிரி வரும். அந்த மைக்ரோ அபரேஷனால் உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க நார்மல் ஃப்ளோராகவே உள்ளே போயிட்டு அது பாக்டீரியாலனால வரலாம், ஸ்டெஃபிலோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா கேண்டிட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி அதனால கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இதில் மெயினாக ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணாமல் இதை சரியாகாதுங்க. அப்போதைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அது அந்த நேரம் சரியாகும், திருப்பி ரிப்பீட்டடாக இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெயின் திங் ஒபிசிட்டி நம்ம ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதை விட ஒபிசிட்டி இல்லாமல் ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி முதல்ல இருந்தே வளர்றது, பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். பிள்ளைங்க கேட்குறாங்கன்றக்காக நம்ம எல்லாமே எதுனாலும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்க. அப்படியே நீங்கள் நிறைய சாப்பிட விட்டீங்கனாலுமே வளர்கிற பிள்ளை நல்லா சாப்பிடட்டும்னு சொன்னாங்கன்னா நிறைய பயிற்சி பண்ண சொல்லுங்க. ஏன்னா முன்ன காலத்தில் எல்லா வேலைகளையும் நாமளே பண்ணணும். சைக்கிள் மட்டும்தான் இருக்குங்க, 2 வீலர் கூட கிடையாது. ஸோ அந்த சைக்கிள் மிதிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா இதாகிடும். அதே மாதிரி குடும்பத்தோடு பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது அது எல்லாமே மலையில் ஏறுற மாதிரி, படி ஏறுற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதுலேருந்தே நிறைய பண்ணுறது, கோவிலில் வலம் வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய இதாகும், வாக்கிங் மாதிரி இதாகும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வேலைகள் செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம நல்லா சாப்பிட்டோம்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் இப்போ உள்ள ஃபாஸ்ட் கோயிங் லைஃப்பில் எல்லாருமே ஈஸி கோயிங்காக போயிடுச்சு லைஃபு. நான் அதை தவிர்க்கணும், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டயட்ரி ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். சரியா? நீங்கள் வேலைகள் இப்போ முன்னாடி ஆட்டு உரலில் மாவாட்டுவாங்க, திருவல்லுன்னு ஒன்று இருக்கும், அந்த திருவல்லில் மாவு அரைப்பாங்க, அப்புறம் அம்மியில் தான் அரைப்பாங்க, மிளகாப்பொடி அதெல்லாம் அந்த மாதிரி இந்த 3 வேலைக்கு உங்களுக்கு நிச்சயம் நிறைய கேலரி நிறைய செலவாகும். அதே மாதிரி தண்ணி குடம் ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வர மாதிரி ஒன்று இருக்கும். தண்ணி கயிறு விட்டு வாளியில் இறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நிறைய கேலரி செலவாகிறதுனால அவங்க நிறைய சாப்பிட்டாலுமே அது அவங்கள பாதிக்காத வரையில் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள மக்களுக்கு வேலை பளு குறைஞ்சிருச்சு. உட்கார்ந்த இடத்துலையே எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. மெஷின் மூலம் இது பண்ணுறதுனால எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிடணும். இது இப்போ உள்டாவாக போய்கிட்டு இருக்கு. உணவு முன்னாடி சாப்பிட்டோட அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டாக தேவையில்லாத உணவை போய் டம்ப் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே ஒன்று செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா டிவி பார்க்குறது, அப்புறம் நொறுக்ஸ் கொஞ்சம் நிறையவே எல்லாமே எண்ணெயில் போட்டால் கடலை மாவுல செஞ்ச பொருள்களாக தான் இருக்குது. அந்த மாதிரி பொருள்கள்லாம் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் தவறான வழிமுறையினாலும் தவறான உணவு பழக்கத்தினாலேயும் தான் ஒபிசிட்டி இப்போ நமக்கு ரொம்ப காமனாக இருக்குது. முன்னாடி மேலை நாடுகளில் மட்டும்தான் ஒபிசிட்டி ஒரு காம்ப்ளிகேஷனாவோ ஒரு கஷ்டமாவோ இருந்தது. ஆனால் அது நிலை இப்போ மாறி நம்ம நாட்டிலே ஒபிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு வருது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை ஓரளவு இது பண்ண. ஏன்னா நம்ம நாட்டில் தானியங்கள், சிறுதானியங்கள் நிறைய இருக்குங்க. அந்த சிறுதானியங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட்டவே கூட்டாது.
எப்போ நம்ம சிறுதானியத்தை மறந்து சிறுதானியத்தை வந்து ஓரம் கட்டினோமோ அதுக்கப்புறம் தாங்க நமக்கு வந்து அந்த ஒபிசிட்டி வந்து ப்ராப்ளமாகவே வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து சிறுதானியத்தை உணவில் கொண்டு வாங்க. நான் சொல்கிறதெல்லாம் எல்லார்கிட்டையும் வந்து வேண்டி கேட்டுக்கிறது மூணே மூணு தாங்க. உணவு பழக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றியே ஆக வேண்டும். உணவு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து முடிந்த அளவு குறைங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள். அடுத்தபடியாக வந்து உணவு வந்து அதாவது லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் ஃபேட், ஹை ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுங்க. ப்ரோட்டீன் எது இதில் அதிகமாக இருக்குது? பால், முட்டை. முட்டையில் மஞ்சக்கரை வந்து எடுத்துட்டோங்க. மஞ்சக்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்டு. ஸோ மஞ்சக்கரை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆல்மாண்டு, அந்த பாதாம் சொன்னேன் இல்லையா, பாதாம். சுண்டல் பயிர் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் சுண்டல் கடலை, அது சோயா பீன்ஸு, இது எல்லாமே வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டுங்க. அப்புறம் வந்து மீட்டு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு மீட்டும் ஃபிஷ்ஷும் இது எல்லாமே வந்து ஹை ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் வந்து எல்லா பழங்களும் வரும். ஆனால் பழத்தில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு நிறையா வந்து பின்விளைவு பண்ணாது. ஸோ நீங்கள் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையவே எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே சேர்க்கலாங்க. சாதம் இந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அளவு காய்கறி சேர்த்திங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதே மாதிரி சேலடும்பாங்க இல்லையா, அதாவது பச்சை காய்கறியை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் புழிஞ்சு விடுவாங்க. அந்த மாதிரி புழிஞ்சு விட்டு இது பண்ணுறது வந்து தினசரி ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கேரட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து தக்காளி பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து கேபேஜ். இந்த மாதிரி வந்து பச்சை காய்கறி இல்லைன்னா வெஜிடபிள் சூப்பு, உங்களுக்கு எந்த சூப் வந்து வைக்க முடியுதோ அந்த மாதிரி. சின்ன வெங்காயம் நிறையவே சேருங்க. சின்ன வெங்காயத்தை உடம்புல நல்லாவே சேருங்க. பல்லாரியும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருதயத்துக்கு நல்லது. வெங்காயம் வந்து நிறைய உணவுல சேருங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இந்த மூணையும் வந்து அதிக அளவு சேர்த்து கேஸ்ட்ரைட்டிஸ் வர வைங்கன்னு சொல்ல மாட்டேன், உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து வெள்ளைப்பூடுலாம் வந்து ஒரு நாள் வந்து குழம்பே வச்சு சாப்பிட்லாம். எங்கள் மதரோட இதை சொல்கிறேன். திங்கக்கிழமைனா கண்டிப்பாக வந்து பருப்பு இருக்குங்க. செவ்வாய் வந்து சாம்பார். புதன்கிழமை வந்து குருமா மாதிரி இருக்கும், அந்த உருளைக்கிழங்கு இல்லைன்னா அந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரி போட்டு குருமா மாதிரி. வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து முந்தின நாள் நைட்டே வந்து பயரை ஊற வச்சு பயிற்று குழம்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை திருப்பி சாம்பார் வரும். அடுத்து சனிக்கிழமை வந்து என்வி இருக்கும். சனி ஞாயிறு என்வியில் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி இதில் இடையில வந்து கீரை கண்டிப்பாக வந்து கூட்டில் வந்து வாரத்தில் 2 நாள், செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற 5ல் ஏதாவது 2 நாள் வந்து ஏதாவது ஒரு கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரைனாலும் சரி, சிறுகீரை, தண்டுக்கீரை, எந்த கீரை வந்து சீசனுக்கு அவைலபிளோ அந்த கீரை கண்டிப்பாக நீங்கள் கீரை சேர்த்திங்கனாலே அது வந்து நல்ல ஹை ஃபைபர் ரிச் டயட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கீரைகளை உணவில் சேர்த்திங்கனாலே அது வந்து இட் வில் கிவ் அ வெரி குட் ரிசல்ட்டு. அது உடம்பையும் வைக்காது, அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உணவில் வந்து கீரைகளை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், சூப்பு போட்டு சாப்பிட்லாம், விச் வே யூ லைக். ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா நாளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரைலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீமோகுளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ மாசமாக இருக்கவங்களாம் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக சேர்த்தா ரொம்ப நல்லது. உங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா சூப் வச்சு குடிச்சிருங்க. வேற ஒன்றுமே வேண்டாம், ரொம்ப ஐடியல் வந்து சூப் வச்சு குடிச்சிருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வந்து உணவு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸசைஸ். சாப்பிட்ற உணவு எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி அந்த சாப்பிட்டதை வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கேலரியாக வந்து வெளியேற்றிடணும். அப்படி கேலரியை நீங்கள் வெளியேற்றலைன்னா கண்டிப்பாக வந்து இட் வில் பி சோர்ட் அஸ் ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி சோர் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயிற்சியில் வந்து எக்ஸசைஸ், யோகா, இந்த ரெண்டுமே நல்லா இது பண்ணலாம். எக்ஸசைஸில் வந்து வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த 3 வந்து ரொம்ப ஐடியல். அதில் வந்து உங்களுக்கு எது எது தெரியுமோ அதுபடி பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் வந்து மலை மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோவிலை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதுக்கு போகிற மாதிரி, மலை ஏறி இறங்குற மாதிரி, படிகள் ஏறணும், அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்னதுலேருந்தே பழகணுங்க. ஆல் ஆஃப் அ சடனோ இல்லைன்னா குண்டு ஆன பிறகு எப்படி குறையிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வரப்போகிற ஜெனரேஷன்களுக்கு ஒபிசிட்டியோட காம்ப்ளிகேஷனையும் ஒபிசிட்டி இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதையும் முதல்லையே கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நான் வந்து திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கேன், எக்ஸசைஸ். ஒரு நாள் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்க. இட்ஸ் அ மஸ்ட். இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி தினசரி பண்ணணும். எப்படி நம்ம சாப்பிட்றது தினம் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தினசரி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணன்னு தனியாக டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்புங்க, 8,000 to 10,000 ஸ்டெப் இது மினிமம் நடந்தீங்கனாலே போதும்.
ஆனால் வாக்கிங் வந்து பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கணும். சும்மா அந்த இது மாதிரி நடக்காமல் பிரிஸ்க் வாக்கிங் வித் கையை நல்லா வீசி நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தீங்கன்னா அதுவே போதும். சைக்கிள் தெரிஞ்சவங்க சைக்கிள் நிச்சயம் இது பண்ணுங்க. இப்போ எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டவே தெரியாது. ஸோ நான் வந்து சைக்கிள்கே வர முடியாது. நான் வந்து ஒன்லி வாக்கிங் தான் போக முடியும். பிரிஸ்க் வாக்கிங் வித் கையை நல்லா வீசி நடக்கிறதா நான் பண்ண முடியும். சைக்கிள் தெரிஞ்சவங்களுக்கு சைக்கிளிங் இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸசைஸுங்க. ஸோ சைக்கிள் நல்லா பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டது பூராமே அதே நாளில் வந்து எனர்ஜி பூராமே எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் வந்து கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதனால் நீங்கள் அப்படி குண்டாகாமல் இருக்கிறனால ஸ்கின்ல வர்ற ப்ராப்ளத்தில் மெயினாக வந்து இன்டர்ட்ரைகோ, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே வந்து தவிர்க்கலாம். அது போக அக்கன்தோசிஸ் நைகிரிகன்ஸ் சொன்னேன் இல்லையா, கருப்பாக வெல்வெட்டிய கழுத்தில் தான் மெயினாக வருங்க. இது நிறைய பேருக்கு அந்த செயின் போட்டு அழுத்தினால கூட வரலாம். அப்புறம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதனால் கூட வரலாம். ஒபிசிட்டியில் வந்து நம்ம குறைய சாப்பிட்றோம் ஆனால் வெயிட் வைக்கிறோன்னா உடனடியாக எண்டோக்ரைன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தைராய்டில் ஒன்றும் தெரியலையா, அட்ரினல் அதில் ஒன்றும் தெரியல, பிட்யூட்ரி இந்த மூணுமே வந்து செக் பண்ணிங்கனாலே எங்கேன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பிசிஓடி இருந்தால் கூட சில நேரம் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்கங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த பிசிஓடி இருந்ததுனால சில நேரங்களில் வந்து நிறைய குண்டாவாங்க, கன்சீவ் ஆகிறதுலே லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து இருந்ததுன்னா அதை முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாருமே வந்து தெளிவாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டயட்ரி ஹேபிட்ஸ் கேட்கணுங்க. அளவு ரஃப்பாக கப்பு வந்து வச்சுக்கலாங்க, ஒரு கப்பு. இப்போ வந்து நீங்கள் நிறையா வேலை செய்யாதவங்க குறையா வேலை செய்யணும்னா ஒரு கப்பு அந்த தயிர்லாம் முன்னாடி இதில் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டல்லலாம் அது மாதிரி அந்த கப்போட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு கப்பு வச்சுக்கோங்க. அந்த கப்பு சைஸ்க்கு நீங்கள் வந்து சாப்பாடு வச்சிங்கனாலே போதுங்க. அதுக்கு பூரா மற்ற இதெல்லாமே வந்து வெஜிடபிள் தான். 2 வெஜிடபிள் வச்சுக்கோங்க. வெஜிடபிள் வந்து நல்லாவே ரொம்ப வேக வைக்காமல் ஓரளவு இது பண்ணி அது மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ வந்து எதுவுமே ரொம்ப வேஸ்ட் ஆகாத மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து எடை அதிகம் வைக்காது, ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.